மே 26 சோமவார அமாவாசை ப்ளஸ் கிருத்திகை. அரிய நாள், கோடியில் ஒரு நாள்னு சொல்லலாம். இந்த ஒரு பொருளை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா தீராத நோயும் தீரும், பித்ரு சாபம் நீங்கும், லட்ச லட்சமாய் பணம் வரும். அது என்ன பொருள், எதனால் இந்த நாள் சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இது மிக மிக அரிய நாளுங்க. முருகனோட அருளும் கிடைக்கும், முன்னோர்களோட அருளும் கிடைக்கக்கூடிய நாள். இந்த நாள் ஏன் அவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோமவார அமாவாசை. சோமவார அமாவாசைன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அதாவது திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை சோமவார அமாவாசைன்னு சொல்லுவோம். இப்போ அதுதான் சிறப்புன்னு இதில் நான் சொல்லலை. அதாவது இந்த நாளில் பாருங்கள், கிருத்திகை நட்சத்திரம் வருது. கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்கு மிகவும் உரிய பிடித்தமான நட்சத்திரம்னு சொல்லலாம். ஏன்னா முருகனை வளர்த்தவங்களே கார்த்திகை பெண்கள் அந்த 6 பேரும் தானே. அதனால தான் அந்த பெண்களுக்கு அருள் புரிய, அந்த கார்த்திகை பெண்களுக்கு அருள் புரிய முருகன் அந்த நாளை தனக்கு உரிய சிறப்பு வாய்ந்த நாளாக நட்சத்திரமாக அதை மாற்றினார். இந்த கிருத்திகை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சிகப்பு நிறத்தில் கூரிய கத்தி வாள் போல காட்சி அளிக்குமா. அதனால தான் முருகன் கையில் வேல் மாதிரி இது காட்சி தருவது போல இருக்கிறதுனால முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாக அதை சொன்னாங்க. கிருத்திகை அப்படின்னா தமிழில் பெயர் ஆரல், தீச்சுடர் அப்படின்னு அர்த்தம். உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடைப்பட்ட நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள்லாம் செய்ய மாட்டாங்க, அது அவ்வளோ நல்லதில்லை. ஆனால் பரிகாரங்கள் செய்ய மிகவும் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரமாக இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களை தான் சொல்லுவாங்க. அதனால் நம்ம எந்த ஒரு பரிகாரம் செய்கிறதா இருந்தாலும் இந்த உடைப்பட்ட நட்சத்திரத்தில் நம்ம செய்யும்போது, இந்த கிருத்திகை நட்சத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் செய்யும்போது அது அதீத பலனை நமக்கு தரும். இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னாவே நெருப்பை குறிக்கக்கூடியது, சூரியனுக்குரிய நட்சத்திரமாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லை, அன்றைய தினத்தில் பாருங்கள் அமாவாசை வருது. அமாவாசை அப்படின்னாவே சந்திரனுக்குரியது. திங்கள் அப்படின்னாவே சந்திரனுக்குரியது. திங்கட்கிழமையில வரக்கூடிய அமாவாசை சந்திரனுக்கு எவ்வளவு அப்போ உகந்ததுன்னு பாருங்கள். அதனால தான் இந்த சோமவார அமாவாசைங்கிறது மிகவும் விசேஷமானது. இப்போ அமாவாசை அப்படிங்கிறது சந்திரனுக்குரியது, கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனுக்குரியது. அப்போ இந்த நாளில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எவ்வளவு தொடர்புடைய நாள். சரி, இந்த நாளில் ராவுகாலம் எப்போ இருக்குது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். 7:30 to 9, யமகண்டம் 10:30 to 12. முன்னோர்களுக்கு படையலிட்டு சாமி கும்பிட்றவங்க இந்த நேரத்தில் படையல் போடாதீங்க. அமாவாசை அன்றைய தினம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 11:31க்கு தொடங்கி 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 9 வரையும் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 7:36க்கு தொடங்கி 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணி வரையும் இருக்குது. அப்போ 27ஆம் தேதி அடுத்த நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணி வரையும் ரெண்டுமே இருக்குது. அமாவாசையும் இருக்குது, கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது. இப்போ இந்த கிருத்திகையும் அமாவாசையும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் நம்ம வாழ்க்கையில் வரும் தடைகளை சமாளிக்க உதவக்கூடிய சில பரிகாரங்களை நம்ம செய்யலாம். சுபகாரியங்களை தான் செய்யக்கூடாது. கிருத்திகை நட்சத்திரத்தில் எந்த ஒரு சுபகாரியமும் செய்யக்கூடாது. அமாவாசையில் மேக்சிமம் யாருமே சுபகாரியங்களை செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது. ஒரு சில இது மட்டும் விதிவிலக்கு. அது என்ன அப்படிங்கிறத வேறொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரம்னாவே என்ன சொன்னேன், சிகப்பு நிறத்தில் அப்படியே கூரிய கத்தி போல் உருவமுடையது. அதனால் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் மரம் வெட்டுவது, மண் தோண்டுவது, சுரங்கம் தோண்டுவது, இது போன்ற விஷயங்கள், அதாவது வேலைன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி செய்யணும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான பரிகாரத்தையும் நீங்கள் செய்யலாம். அதே போல் கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உரியது இல்லையா. அதனால் அன்றைய தினம் ஆடு மாடு இதெல்லாம் வளர்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு இயன்ற உதவியை செய்யலாம். இதை நம்மளால் செய்ய முடியல, ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கு என்னால் உதவி பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இந்த கிருத்திகை நட்சத்திரமும் அமாவாசையும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த உணவுப் பொருளை ஆடு மாடு காகம் இதுக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலும்
உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இந்த நட்சத்திரத்தில் ஏன் தீராத கடன் கூட தீரும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த நட்சத்திரம் கடனுக்கு காரக கிரகமான செவ்வாயோட வீட்டிலையும் பணவரவிற்கு காரக கிரகமான சுக்கிரன் வீட்டிலையும் இருக்குது. அதனால் மீள முடியாத துன்பத்தில் இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இது போன்ற பரிகாரங்களையும் முருகனையும் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம கடன் தொல்லையானது நிவர்த்தியாகும். திருமண தடை இருக்கிறவங்களாம் தொடர்ந்து 6 மாதம் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் வந்து திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா திருமண தடை கண்டிப்பாக அகலும். நீங்கள் வந்து தொடர்ந்து போய் பாருங்களேன், 6 மாதம் அது முடியுமா எல்லாராலையும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அப்படி போனால் எப்பேற்பட்ட தோஷம் இருந்து உங்களுக்கு திருமண தடை இருந்தாலும் அந்த திருமண தடை வந்து அகலும். இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 2லையும் இருக்கு இல்லையா, அதாவது செவ்வாய்க்குரிய ராசியிலையும் இருக்குது, சுக்கிரனுக்குரிய ராசியிலையும், அதாவது மேஷ ராசியிலையும் இருக்குது, ரிஷப ராசியிலையும் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அந்த 2 வீட்டையும் இந்த நட்சத்திரம் இணைக்கிறதுனால திருமணமாகி பிரிந்து வாழக்கூடிய கணவன் மனைவியாக இருந்தாலும் இந்த நட்சத்திர நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டாங்க அப்படின்னா பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் கூட மீண்டும் இணைந்து வாழ்வார்கள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யலாம். அதை விட்டீங்க அப்படின்னா குளிசம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் செய்யலாம். குளிகை எந்த நேரம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அன்றைய தினம் குளிசம் பார்த்தீங்கன்னா 1:30 இருந்து 3 மணி வரையும் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்கலாம். சந்திர ஓரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 7 அந்த ஓரை டைமில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். மதியம் 1 to 2, அடுத்து இரவு 8 to 9 இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இந்த நாளில் அமாவாசையும் கிருத்திகையும் சேர்ந்து வருது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அமாவாசை வந்து சந்திர பகவானுக்குரியது, கிருத்திகை வந்து சூரியனோடு தொடர்புடையது. அப்போ அந்தந்த கிரகங்களுக்குரிய தானியங்களை நம்ம அந்தந்த நாளில், அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி பரிகாரம் செய்யக்கூடிய உடைப்பட்ட நட்சத்திரங்களில் நம்ம செய்யும்போது அதன் பலன் அதிகமாக இருக்கும். இப்போ கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுக்குரியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை. அன்றைய தினம் வந்து சோமவார அமாவாசை வருது. சோமவார அமாவாசை அப்படின்னாவே சந்திர பகவானுக்குரியது. திங்கட்கிழமை அப்படின்னாலும் சந்திர பகவானுக்குரியது. அப்போ சந்திரனுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி. இன்றைய தினம் வந்து 2 பரிகார பொருளை நம்ம எடுத்துக்க போகிறோம். அதில் ஒன்று பச்சரிசி. இந்த பச்சரிசியை வச்சு நம்ம பரிகாரம் செய்ய போகிறோம். இந்த பச்சரிசியை வந்து நீங்கள் மாவாக அரைச்சி வச்சுருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். மாவு இல்லை அப்படிங்கிறவங்க பச்சரிசி, ரேஷனில் இருக்கக்கூடிய பச்சரிசியை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதை நீங்கள் மொதல் நாளே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அதை அரைச்சி அதில் 2 வாழைப்பழத்தையும் நாட்டு சர்க்கரையும் கலந்து கொண்டுட்டு போய் பசுமாட்டுக்கு கொடுங்க. அதே போல் பச்சரிசியால் செய்யப்பட்ட உணவு அதை காகத்துக்கு மறக்காமல் வைங்க. அதோட 4 உலர் திராட்சையை சேர்த்து வைங்க. அதே போல் அன்றைய தினம் கோதுமை மாவால் செய்யப்பட்ட உணவை காகத்துக்கு நீங்கள் வந்து உணவாக வைக்கலாம். பசுமாட்டுக்கும் கொண்டுட்டு போய் கோதுமை மாவு, வெல்லம், நாட்டு சர்க்கரை இதெல்லாம் கலந்து நீங்கள் மாட்டுக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து தீரணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு இது மாதிரி பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் கொடுங்க. உங்களுடைய பிரச்சனை சீக்கிரம் தீரும். இந்த நாளில் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.